ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு பையன பார்த்து ஸ்கூல் ஹெச்எம் 10 வருஷமா ஒரு சப்ஜெக்ட்ல கூட நீ பாஸ் மார்க் எடுக்கல. நாங்க கிளாஸ் எடுக்கும்போது நீ என்ன காதுல பஞ்சு வச்சுட்டு இருந்தியான்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர வச்சு அவங்கள டிசி குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவருக்கு படிப்பும் போயிடுச்சு. ஆனா, அவர் பேசின வார்த்தைகள் காதுல பஞ்சு வச்சுட்டு இருக்கியாங்கிற வார்த்தை மட்டும் அவருடைய காதுல கேட்டுட்டே இருந்தோனே, காத கொஞ்ச நேரம் அமைதியா 2 காதையும் அடைச்சு வச்சு கேட்டாராம். ஓகே. ரொம்ப சமாதானமான ஒரு ஃபீல் இருக்கு. இதையே நம்ம ஒரு ப்ராடக்ட்டா பண்ணா என்னன்னு சொல்லிட்டு, அவர் தான் கண்டுபிடிச்சாரு இயர் பஃபர் செஸ்டர் கிரீன்வுட். அவருடைய இந்த படைப்புனால நெறைய பேர் படிக்கிறவங்களுக்கு ஒரு சத்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு, குளிர்லருந்து காப்பாத்துறதுக்கு ஏன் போருக்கு போம்போது கூட அவங்க அந்த இயர் பஃப்ப யூஸ் பண்ணி பண்ணுனாங்களாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்ம வேதத்துல எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, அந்த வார்த்தைகளுக்கு நம்மள ஒப்புக் கொடுக்கும்போது, சின்ன துவக்கமா இருக்கும். சின்ன விசுவாசமா இருக்கும். அது பெரிய ஒரு அறுவடையும், பெரிய ஒரு பாதுகாப்பான உணர்வையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். காட் பிளெஸ் யூ.